காவல்துறையிலிருந்து வந்திருக்க வேலை வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். காவல்துறையில் துணை ராணுவ படையில் பல்வேறு காலி பணியிடங்கள் நிரப்புவதற்காக உள்ள காலி பணியிடங்களுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்திருக்காங்க அசாம் மாநிலம். ரைபிள் பிரிவில் காலியாக உள்ள ரைபிள் மேன் பணிக்கு தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விளையாட்டு வீரர்களிடமிருந்து அதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. பணியிட விவரத்தை பொறுத்தவரைக்கும் ரைபிள் மேன் மொத்தமாக 81 காலி பணியிடம் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. பல்வேறு துறைகளில் விளையாட்டு துறைகளில் இருந்து இடஒதுக்கீடானது அறிவிக்கப்பட்டிருக்கு. ஃபுட்பால், அத்லெட்டிக், பாக்ஸிங் உட்பட பல்வேறு பிரிவுகளில் மொத்தமாக 81 விளையாட்டுத்துறை பிரிவுகளுக்கு இடஒதுக்கீடு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதை தான் நம்ம ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கோம். அந்த இடஒதுக்கீடு விவரங்கள்ல என்ன அப்படிங்கிறத வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 18 வயதிலிருந்து 23 வயதிற்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்க வேண்டும். சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 7th பே கமிஷன் 7வது ஊதிய குழு அடிப்படையில் சம்பளமானது வழங்கப்படும். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும். மேலும் சம்பந்தப்பட்ட விளையாட்டு பிரிவுகளில் மாநில அளவு, தேசிய அளவு அல்லது பல்கலை அழகு போட்டிகளில் வெற்றி பெற்று 3வது இடத்திலாவது வெற்றி பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. 1, 2, 3 இடம் வரைக்குமே பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. முதல் இடம் பெற்றவர்கள் மட்டுமல்ல, விளையாட்டு பிரிவில் 3ஆம் இடத்துல வெற்றி பெற்றவர்களும் இதற்கு விண்ணப்பிக்க தகுதியான நபர்கள். விண்ணப்பதாரர்களின் வயது அடிப்படையில் தளர்வுமானது அறிவிக்கப்பட்டுள்ளது. வயது வரம்பில் SC/ST பிரிவினர்களுக்கு 5 ஆண்டும், OBC பிரிவினருக்கு 3 ஆண்டும் வயது வரம்பில் தளர்வானது அளிக்கப்பட்டுள்ளது. தகுதி செய்யும் முறை மற்றும் விளையாட்டு அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். தேர்ந்தெடுக்கும் முறையை பொறுத்த வரைக்கும் உடல் தேர்வு, மருத்துவ பரிசோதனை அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். குறைந்தபட்ச உடல் தகுதியானது பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. விண்ணப்பிப்பதற்கு அபிஷியல் இணையதளம் அசாம் RIFL assam rifle.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க.